இந்த கடவுள் மத சாஸ்திர சம்பிரதாயம் என்ன பண்ணுச்சு? இந்த கடவுளை காட்டித்தானே சூத்திரன்னா, இந்த கடவுளை காட்டித்தானே நான்காம் ஜாதின்னா. இப்ப உழைக்கிறவன் பூரா சூத்திரன், நான்காம் ஜாதி, வப்பாட்டி போவன் இப்படி எழுதி வச்சுட்டு பார்ப்பான் என்ன இப்படி இருக்கான் பாருங்க. நான் உயர்ந்த ஜாதி, நம்மளை கேவலப்படுத்துறவன், உழைக்காம இருக்கிறவன் முக்கிய பாப்பா எல்ல சண்டையா, கொள்ள சண்டையா, வாக்கியா தகராறா, வரப்பு தகராறா, இன்னை வரைக்கும் நம்ம மடையாளம் வச்சுக்கிட்டு இருக்கான். மாட்டு மூத்திரத்தை கொடுத்து குடிக்க வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, மாட்டு மூத்திரத்தை உலகத்துல எங்கேயாவது எவனா குடிக்கிறான்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு குடிக்க வச்சுட்டானே, நெல்லையில குடிக்க வச்சுட்டானையா, தூத்துக்குடியில குடிக்க வச்சுட்டானையா, தமிழ்நாடுல குடிக்க வச்சுட்டானையா. இன்னைக்கு குடிக்கிறவன் யார புருஷன் குடிக்கிறவையா, மாட்டு மூத்திரம் குடிக்கிற மாதிரி இல்லையா? இப்ப எங்க அப்பா இறந்துடுறாரு, இறந்தா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே எரிக்கணும், புதைக்கணும். ரொம்ப எங்க அப்பா ஏதாவது சமாளிச்சு வச்சு ரொம்ப அதமா இருக்கணும் வச்சுங்க, ஒரு சமாளம் ஓட்டி வச்சிடும். பெரிய உலகமாக கூட்டம் ஏன் நாளுக்கு ஏன் ஊட்டி இடத்துல, அதுவும் பொது இடத்துல வச்சு குறைக்க கூடாது. ஏன் ஊட்டி இடத்துல குறைச்சி வச்சுக்கிட்டு நான் ஒரு சமாளி கூட கட்டிக்கலாம், அது என்னுடைய விருப்பம். ஆனா நான் அது தப்ப முடியுதா? எங்க அப்பா செத்தா என்ன பண்ண வேண்டியா இருக்கு? கர்மாதி, கவசம். கவசத்துக்கு என்ன நம்ம வாங்கி கொடுக்கணும்? யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? ஐயருக்கு வாங்கி கொடுக்கணும். ஐயருக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? வாழைக்காய், வாழை, வெண்டைக்காய், சுண்டைக்காய், பச்சரிசி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முழுங்காத பச்சரிசி, அது நல்ல அரிசா இருக்கணும். எழுதுலயே எழுதலாம். கர்நாடகா பொண்ணி எழுதலாம் பாருங்க, கர்நாடகா பொண்ணி, SLS நல்லா எழுதுவாடா, SLS. கீழே பிராக்கெட் எழுதலாம், ரேஷன் அரிசி தவிர்க்கவும். எங்க அப்பா யுத்தத்துக்கு ரேஷன் அரிசியை தவிர்த்து இதையும் வாங்கி கொடுக்க. அப்பா என்ன கேரட்டும் பீட்ரூட்டும் வச்சிருந்தாரு. எங்க அப்பாவுக்கு மீன் மண்டம் தான் பிடிக்கும், ஆட்டுத்தலை விரும்பி சாப்பிடுவாரு, ஆட்டுக்கூடெல்லாம் ரொம்ப அற்புதமா சாப்பிடுவாரு. எங்க அப்பா என்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் வாங்கி வைக்கணும். அப்படிதான் செய்யணும். நம்ம யாராவது வீட்டுல யாராவது செஞ்சிருக்க மாட்டோம் சாரி, எங்க அப்பா சாப்பிடுறது அப்படிலாம் வாங்கி வச்சோம். பாப்பாளுக்கு என்னென்ன தேவையோ அது கூட வாங்கி வச்சிருக்கோம். சரி வாங்கி வச்சோம்ல, வாங்கிட்டு போறோம், என்ன பண்ணணும்? சும்மா வாங்கிட்டு போனோமா இல்லையா? அடுத்து என்ன பண்ணலாம் வந்து மந்திரங்கிற பேர்ல சொல்றான். பரதி ரோபதரதி அண்ணு பிதா பிதா பிரங்காதா ஆதன் யோபாதா பத்யாம் நாம் ரங்க ரசர்மண சுபாக விதம் விதம் நம நம கிருஷ்ண கிருஷ்ண ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாய நம போதானம் சோர்ப்பியாமி பூதானம் சோர்ப்பியாமி சொர்வதானம் சோர்ப்பியாமி கன்னிகாதானம் சோர்ப்பியாமி. என்ன அர்த்தம் இருக்கு? போதானம் சமர்ப்பியாமி, பசுமாட்டை தானமா கொடுங்க. எங்க அப்பா நான் என்ன தானம் கொடுக்கணுமா? பசுமாட்டை தானமா கொடுங்க. பூதானம் சமர்ப்பியாமி, பூமியை தானமா கொடுங்க. சொர்ணதானம் சமர்ப்பியாமி, தங்கத்தை தானமா கொடுங்க. இப்பதான் 2 நாளா தான் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். 55க்கு போய் ஒரு பவுன் வாங்கணும்னா 55 ரூபாய் முடிஞ்சிடாது. ஆமா பாரு, 52ன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு 58 போய் நிக்கும். என்ன கேட்கறான் பாருங்க பாப்பா. எங்க அப்பா செத்ததுக்கு, எங்க அம்மா செத்ததுக்கு சொர்ணதானம் சமர்ப்பியாமி, தங்கத்தை தானமா கொடுங்க. கடைசியா சொல்றான் கன்னிகாதானம் சமர்ப்பியாமி. கன்னின்னா பெண், தானம்னா இலவசம். கன்னிகாதானம் சமர்ப்பியாமி, பெண்ணை தானமா கொடுங்க. நம்ம வீட்டுல பெண்ணை தானமா கொடுக்கணும். இந்த தமிழ்ல கேட்டா விடுவோமா? நம்ம சமஸ்கிருதத்துல சொல்றான். சமஸ்கிருதம் ரொம்ப சிறப்பான மொழியா. சமஸ்கிருதம் மாதிரி உலகத்துல சிறந்த மொழி எதுவும் இல்லையா? தமிழ் பாத்தீங்கன்னா நல்ல மொழின்னு பிரதமர் சொல்றாரு. நம்ம பிரதமர் இங்க எல்லாம் சொல்லல, சொல்றாங்க தமிழ எவ்வளவு பொறுமையா பேசுறாரியா நம்ம பிரதமர். ஆமா, திருக்குறள் எல்லாம் சொல்றாரியா, அவரு நாலடியார் எல்லாம் சொல்றாரியா, ஔவையார் பாடல் எல்லாம் சொல்றாரியா. தமிழ் அப்படி சொல்றாரியா, இப்படி சொல்றாரியாங்கிறா. சரி, அப்படி வளர்க்கணும்னா எதுக்கு பணம் கொடுத்துருக்கணும் முறையா? ஏங்க எதுக்குங்க பணம் கொடுக்கணும்? சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு பணம் கொடுக்கணுமா? தமிழ் அவருக்கு சிறப்புக்குரிய மொழி நீங்களே சொல்லிட்டு எதுக்கு கொடுக்கணும்? சமஸ்கிருதத்துக்கு வளர்க்கறதுக்கு 1488 கோடி, 1400 கோடிக்கு ஒரு 12 கோடி தான் குறைச்ச. தமிழுக்கு கொடுத்தது மொத்தம் 75 கோடி. ஞாபகத்தை வச்சுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நம்ம பிரதமர் அங்க தமிழ்ல பேசுறார், இங்க தமிழ்ல சொல்றார். என்னத்தை தமிழ்ல சொன்னார் அவரு? தமிழ்ல சொன்னா தமிழுக்குள்ள ஒதுக்கி இருக்கணும். இவ்வளவு சிறப்புக்குரிய மொழியில ஒரு திருமணத்துல உண்டா? இவ்வளவு சிறப்புக்குரிய மொழி ஒரு கல்யாணத்துல உண்டா? ஒரு கர்மாதியில உண்டா? ஒரு கோயில்ல உண்டா? ஒரு வீடு கட்டுற சிறப்பு உண்டா? இப்ப என்ன சொல்றான்? பெண்ணை தானமா கொடுங்க. கடைசியா சொல்லுவான் ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாய. இவ்வளவு வாழைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் வாங்கி கொடுத்த எனக்கு எவ்வளவு மரியாதை பாருங்க. ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாய. ஏக்குன்னா 1, மாதான்னா அம்மா, பகுன்னா பல, பிதான்னா அப்பா, சூத்திரன்னா பார்ப்பானி வைப்பாட்டி மகன் எழுதி வச்சிருக்கான் மனுதர்மத்துல. எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா என்ன அர்த்தம்? ஏகமாதா பகுவிதா சஸ்துக்லாய. ஒரு தாய்க்கும் பல தகப்படுக்க பிறந்த தேவடியாம உணேங்கிறான். நம்ம ஆளு வர தெரியாம நல்லா சொல்லுங்க சாமி எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கானவன். கூட இங்க கிடக்கு, குண்டு இங்க கிடக்கு, எழுந்திருக்க உட்காந்துருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். பால், தயிர், நெய், மாட்டு சாணி, மாட்டு மூத்திரம்,
இதை எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறான், நம்மளால குடிக்க வச்சுட்டான். ஐயா யாருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், இமயத்திலே கொடி பொறித்தான், தமிழை ரொம்ப சிறப்புக்குரியவன், திருக்குறளையும் நம்ம தான் எழுதுறோம். அதெல்லாம் உண்மைதான் இல்ல சொல்லல. கலைஞா மூத்திர குடிக்க வச்சுட்டாங்க. பாப்பா மூத்திர குடிக்க வச்சுட்டான். ஐயா குடிக்கிறானா? யாரு பாப்பா மூத்திர குடிக்கிறானா? பாட்டு மூத்திர குடிப்பான அவன். நம்ம மட்டும் வைக்கா வெண்டைக்காய் சுண்டைக்காய் எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லா பச்சரிசை வடிச்சு கொட்டி, நெய்யை எடுத்து கொட்டி, இந்த சாம்பாரை எடுத்து கொட்டி பிணைஞ்சு தின்னாலே பாப்பா திங்கிறானா பண்ணி திங்கிறான்னு தெரியாத அளவுக்கு போட்டா இங்க கிடக்கு குண்டு, இங்க கிடக்கு அப்படியே செனப்பண்ணியான்னு போயிட்டு இருக்கான். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். என்னையா மீனாட்சி சுந்தரேஸ்வரரே மீனாட்சி தாலி எடுத்து கொடுத்து கட்டிட்டாரு. அப்படியே பாத்தீங்களா? டிவில பாத்தீங்களா நீங்க? ரெண்டு பாப்பா தடி பாப்பா இப்படி இவன் அவனு கட்டிக்கிறான். ஐயா தாலியை யாரா இவன் எடுத்துக்கிட்டு காட்டுறான், அவன் எடுத்துக்கிட்டு காட்டுறான். அப்படியே மக்கள் எல்லாம் பார்த்தா எப்படி பாக்குறது, ஆர்வமா போய் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கல்யாணத்தை பார்த்துட்டா நமக்கு எங்கேயோ போயிடலாம். எங்க போயிடலாம்? படிச்சாலாயா மேல போகலாம், சிவமரியாதையா மரியாதை இருக்கலாம், தொழில் பண்ணாதான் முன்னேறலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அறிவு இருந்தாயா அந்த நாட்டை ஒழுங்கா வாழலாம். அதை விட்டுட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன் இங்க போறேன்னா எனக்கு அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நிக்கிறேன், கல்லழகர் ஆத்திர இருக்கிறாரு, லட்சக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு வருது, ஆம்புலன்ஸ் மக்கள் டக்கு டக்குன்னு வழி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு வகையில் அறிவு சார்ந்து சிந்திக்கிறாங்க. கல்லழகர் அதாவது பாத்தீங்கன்னா அத்திவரர் இறங்கி மேலே ஏறாரு, போய் பார்க்க போறேன், 1 கோடி பேர் போனேன்னாங்க. ஆனா அப்படி போன மக்கள் அதே மாற்றம் எப்படி புரிஞ்சு கட்டிக்கிறா அதை சிந்திக்கிறாங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா நேர கீழடிக்கு போறாங்க. அக்குவேர் இப்ப நான் பேச வேண்டியலையே, திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி பேச வேண்டியலையே, திராவிடர் கழக தோழர்கள் பேச வேண்டியலையே. ஒரு கடவுள் மறுப்ப மத மறுப்ப கீழடி பேசிருச்சே, கீழடி சொல்லிச்சியா. கீழடியில இந்த தேதி வரைக்கும் இவ்வளவு ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி எடுக்கிறாங்களே, ஒரு இடத்துல மதம் சம்பந்தப்பட்டது இருக்கா? பள்ளிவாசல் புதஞ்சிருக்குன்னு சொல்றானா, தேவாலயம் புதஞ்சிருக்குன்னு சொல்றானா, சிவலிங்கம் இங்க பார்த்தேன்னு சொல்றானா, சீதை பாத்தீங்கன்னா பயன்படுத்தின அடுப்பு இருக்குன்னு சொல்றானா, ராமர் விட்ட அம்பு இருக்குன்னு சொல்றானா, சொல்லிருக்கானா? கீழடியில என்னென்ன எடுத்து கொடுக்குறான், பொத்தான் எடுத்து கொடுக்குறான், என்னென்ன எடுத்து கொடுக்குறான். பாத்தீங்கன்னா பானைகளை எடுத்து கொடுக்குறான், பானைகள்ல எழுத்த காட்டுறான், இவ்வளவு கிராமி எழுத்துங்கிறான், இவ்வளவு அடுக்கிறான். பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியம் மாதிரி வச்சிருக்கு, அரசாங்கம் வச்சிருக்கு, போய் சுத்தி பார்க்கலாங்கிறான். இவ்வளவு சிறப்புக்குரிய கீழடியில கடவுள் மத சாஸ்திர சம்பிரதாயம் இதிகாசங்கள்ல ஒரு எல்லளவு எல் புலி அளவு எல் துணை அளவு இதுவரை கண்டுபிடிச்சிருக்கானா? சொல்லியிருக்கானா வரைக்கும்? அப்ப இந்த மூடத்தனத்தை விலைக்கு தானே நம்ம சூத்துறேன்னா, நீ படிக்க கூடாத ஜாதினா உனக்கு படிப்பு வராதுமா சொன்னாரு பெரியார். படிப்பு உனக்கு வரும், படி 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 படி. வேற என்ன சொன்னார் பெரியார்? விளக்கண்ணை குடின்னு சொன்னாரா, வேப்பண்ணை குடின்னு சொன்னாரா? படின்னு சொன்னார் பெரியார். படின்னு சொன்னாரியா? பகுத்தறிவோட சிந்தினாரு. ஏன் எதற்குன்னு சிந்தினாரு? ஒரு உலக குற்றமா அது? ரோட்ல போறோம், சாணி கிடக்கு, சாணி என்ன பண்றோம்? கிடத்த உடனே மிரிச்சுக்கிறோம், தவறுதெல்லாம் மிரிச்சுக்கிறோம். மிரிச்சுல என்ன பண்றோம்? காலை கீழே போட்டு தேய்ச்சிக்கிட்டே போறோம். அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா கழுவுறோம், ஒரு தீகளை தண்ணியா வாங்கி கழுவுறோம், ஒரு பைப்பு எடுத்து கழுவுறோம். சாணின்னு தெரியுது, கழுவிட்டு தான் போறோம். அதே சாணியை ஒரு படி பிடிச்சி அருகம்புள்ள குத்தி வச்ச உடனே தமக்குன்னு குப்பரை விழுந்து உன்னை நம்பிதான் ஆயிருக்கேன். உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? அதுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. ரோட்ல கிடந்தும் சாணி, பிடிச்சி வச்சதும் சாணி, வேற ஏதாவது. இதே சாணியதான் அழகழகா உருட்டி காய வச்சு சுட்டு சாம்பலாக்கி நெத்தி நிறைய பூஜைனா பிரச்சனையே தீர்ந்துடும். யாருக்கு பிரச்சனை தீர்ந்துருக்கு? அப்ப கொரோனாவுக்குள்ள தீர்ந்திருக்கணுமா இல்லையா? கேன்சர் வந்தா தீர்ந்திருக்கணுமா இல்லையா? தலையை வலிக்கலையா? அதை பயன்படுத்தி சரி பண்ணிட முடியுமா? கந்தன் திரு நீரணிந்தால் கண்டவினி ஓடிவிடும், புந்தகங்கள் மாறி இன்பவும் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திரு நீரணிந்தால் கண்டவினி ஓடிவிடும். மனம் மிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா, மனதுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா. தினம் தினம் வெற்றியிலே திருநீரு அணிந்திடடா, தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வமும் துணை ஆகுமடா. கேட்கறது கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபினி ஓடிவிடும். தலை வலிக்குதா? கந்தன் திரு எல்லாம் முடிஞ்சு இடுப்ப கடுக்குதா? கந்தன் திருநீர் என்ன சீக்கிரம் தலையிட்டு போறதுக்கான மூலமா பௌத்திரமா முன்னாடி போய் திரும்பிக்காத போகும். கந்தன் அறிவுபூர்வ செஞ்சா பண்ணணும், ஒன்றும் நடக்கலையே. ஆனா இந்த மக்களிடம் இவ்வளவு கடவுள் மத சாஸ்திர சம்பிரதாய இதிகாசத்தை புகுத்தி இத்தனை ஆண்டு காலமாக நீ மாடுதான் மேய்க்கணும்,
நீ பணமரம் தான் ஏறணும், நீ துணி தான் துவைக்கணும், உன் தலையில எழுத்து அவ்வளவுதான், நீ ஜல்லி தான் போடணும், நீ மலையை தான் உடைக்கணும், நீ கோழி தான் வளர்க்கணும், நீ பன்றி தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லத்தை மாற்றியவர் தானே அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்பு சுயமரியாதை இயக்கத்துக்கு பின்பு எதை சொல்ல எதுக்காக சொல்ல வர்றோம்? இந்த சிராவை எழுங்க. காரைக்குடிக்கு பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்தில் சிராவைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அங்கு உள்ள காங்கிரஸ்காரர்கள் வசூல் பண்ணி ஒரு கிணறு வெட்டுறாங்க. நல்லா கவனிக்கணும், இது நியாயம் தானே? தாழ்த்தப்பட்ட கிணறு வெட்டி கொடுக்கணும், சரியா தவறா? சரிதானுங்க. அதுக்கு யாரை கூப்பிடுறதுன்னு பாக்குறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிணறு வெட்டி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஆள்வா. பெரியார் எப்ப காங்கிரஸ் விட்டு வெளில வர்றாரு? 1925 வர்றாரு. இது எப்ப நடக்குது? 1927. பெரியார கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தா அவர் காங்கிரஸ் ஒழியணும்னு சொன்னாலும் ஜாதி ஒழிப்புல அவர் தான் ஐயா, அவர்தான் கூப்பிடணும். இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் கூப்பிட முடியாது. அவர் மும்பையில் இருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இங்கே அழைச்சு வர முடியாது. அப்ப யாரு சரியா இருப்பா? பெரியார் தான். நல்லா கவனிங்க, ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு குடிதண்ணீருக்கு கிணறு வெட்டி விட்டு அதை திறந்து வைப்பதற்கு தகுதி உள்ள தலைவர் இந்தியாவிலேயே தந்தை பெரியார் தான் தெரிஞ்சிருக்குன்னா அப்ப பெரியார் போற. பெரியாருக்கு மாட மரியாதை எல்லாம் போட்டு பேச சொல்றாங்க. பெரியார் பேசுறாரு. 1927 தான் பேசுறாரு பெரியார். இந்த கிணறு வெட்டுறீங்களா தாழ்த்தப்பட்டவருக்கு நியாயமாக பிடிக்கிறார். பெரியார் என்ன சொல்றாரு? கிணறு வெட்டுறீங்களே நியாயமாயாது? ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் தனியா கிணறு வெட்டுறீங்க? வெட்டினா எங்க வெட்டிருக்கணும்? ஊருக்குள்ள கிணறு இருக்குல்ல, அதுவான பொதுவான கிணறு தான் ஆக்கிருக்கணும். எல்லாரும் தண்ணியை தானே குடிக்கணும். பள்ளிக்கூடம்னா பொதுவா தானே இருக்கணும். கால்நடை மருத்துவமனைனா பொதுவா தான் இருக்கணும். படிப்பகம்னா பொதுவா தான் இருக்கணும். கோயில்னா பொதுவா தான் இருக்கணும். அப்ப கிணறு பொதுவா தானே இருக்கணும். அப்ப கிணறு பொதுவா கட்டாம நீ தனியா கட்டி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மாற்றி அமைத்தார் பத்தியா முத்தமிழ் கலைஞர் அவர்கள். எல்லாரும் ஒன்னா வாழணும், சமத்துவபுரம். அதுவும் பெரியார் சமத்துவபுரம். என்ன சொன்னாரு? பெரியார் சமத்துவபுரம். எல்லா ஜாதி இருக்காங்கல்ல. இந்த தேதி வரைக்கும் சமத்துவபுரத்தில் சண்டை ஒன்று ஜாதி சண்டை வந்துருக்காங்க. நீங்க ஜாதி சண்டை வந்து சமத்துவபுரத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க திருநெல்வேலியில் ஜாதி சண்டை வரும், தூத்துக்குடியில் ஜாதி சண்டை வரும். சமத்துவபுரத்தில் வந்திருக்கா? இந்த தேதி வரைக்கும் ஒரு தெருவில் வரும். வந்திருக்கா? எல்லா ஜாதி இருக்காங்க. எல்லா ஜாதியும் அவன் மனிதன் அவங்க சரியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பயலோ பாப்பானோ படிச்சு விட்ட பாடியா நம் மனிதர்களோடு குறைவிட முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க, எல்லாத்துக்கும் சரியா இருக்காங்க. கால மாற்றத்தில் ஒத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்காங்க. நான் வரையில கூட என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா குணசேகரன் சொல்லிட்டு வந்தேன். நான் இருக்கிற ஊரு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுல கொஞ்சம் ஒரு படி மேல உள்ளவன்னு சொல்றவன் தான். அந்த ஜாதி சொல்லவில்லை, ஒரு படி மேல உள்ளவன். அதுல ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல, நாங்க செய்வோங்க, அதுலயே நாங்க அசைவோங்க. அதாவது பாத்தீங்கன்னா சைவத்துக்கும் அசைவத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம். சைவம் சாப்பிடுறவரெல்லாம் ஒரே ஜாதிக்குள்ள என்ன சொல்ல ஒரே ஜாதிக்குள்ள. அந்த ஊர்ல 25 ஜாதி பொறுப்பு திருமணம் நடந்திருக்கு. 25 ஜாதி, நல்லா 25 ஜாதி பொறுப்பு, 25 ஜாதி கலந்து கிடக்கு. ஒரு சண்டை இல்ல, ஒரு சச்சரவு இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு தகராறு இல்ல. எல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்குது. இதெல்லாம் நடைமுறையா அருமை பெரியவர்களே வந்து விட்டது. ஆனா ஜாதிய கொடுமையா கட்டமைப்பை ஆக்கி வச்சிருக்கான். அதனால பெரியார் கேட்கிறார், நீ கிணறு இன்னும் எப்படி பொதுவான வெட்டி வைக்கணும், நீ தனியா வெட்டி வைக்கிற என்ன காரணம்? இது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னாரு. அவரே கேள்வி, அவரே பதில். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்களை பார்த்து சொல்றாரு, கிணறு வெட்டுறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் சுகாதாரமா இல்ல, அதனால நாங்க பொது கிணத்துல விடல, அதுக்காக தான் நாங்க தனியா வெட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க எப்படி சுகாதாரமா இருக்க முடியும்? அவங்க தண்ணி இருந்தாலே குளிப்பாங்க, தண்ணி இருந்தாலும் வெட்டி துவைப்பாங்க. தண்ணியே கொடுக்கல, நீ குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, எப்படி அவங்க சுகாதாரமா இருக்க முடியும்? பெரியார் இப்படி கேட்கிறாரு, நீ கொடுத்துதான் சுகாதாரமா இருப்பாங்க. அடுத்தது கேட்டாரு, அடுத்தது பெரியார் சொல்றாரு, அவங்க எல்லாம் மாட்டு கருதிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, மாட்டுக்கறி தின்னா என்ன தப்புன்னு பெரியார். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒதுக்குறீங்க. நீங்க பெரியார் சொன்னார், மாட்டுக்கறி என்ன தப்பு? நீங்க எல்லாம் மீன் சாப்பிடுறீங்கல்ல, கூட்டம் ஏற்பாடு பண்ணவர், கிணறு வெட்டினவர் கேட்கிறார், நீங்க எல்லாம் மீன் சாப்பிடுறீங்கல்ல, நீங்க எல்லாம் கோழி சாப்பிடுறீங்கல்ல, கோழி சாப்பிடையில மீன் சாப்பிடையில மாடுதுன்னா என்ன தவறுன்னு கேட்டார். நடைமுறை யோசிச்சு பாருங்க. குளத்துல மீன் என்னன்னு சாப்பிடுன்னு தெரியுமா உங்களுக்கு? பாத்திருக்கீங்கல்ல, காரி துப்பணும்னா 15 கண்டை வராங்க இருக்கு. காரி அது எனக்கு என்ன சீக்கிரம் மீனுக்கு தெரியுமா?
எனக்கு என்ன புற்றுநோய் இருக்கு தெரியுமா, இல்ல ரத்த புற்றுநோய் இருக்கு தெரியுமா, எனக்கு வயலுக்கு பிரச்சனை தெரியுமா, அதுக்கு தீர்க்க முடியாத சிக்கல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமா, என் எச்சம் மீனுக்கு தெரியுமா, காலையிட்டு போனா அத்தனை கண்ட முடியும். கோழி இந்த பிராய்லர் கோழி இல்ல, நாட்டுக்கோழி. மாப்பிள்ளைக்கெல்லாம் நாட்டுக்கோழி எல்லாம் சமைச்சு வைப்பாங்க. நாட்டுக்கோழி தான் அது பெரிய மகிழ்ச்சி. என் மருமம் நாட்டுக்கோழி என்ன சாப்பிட்டு இருந்துச்சு, நாட்டுக்கோழி நெல்லு மட்டுமா சாப்பிட்டுச்சு, அரிசி மட்டுமா சாப்பிட்டுச்சு, ஓரம் ஒன்று கிடக்கிற பீய தின்னது பூரா நாட்டுக்கோழி தான். பெரியார் கேட்டார், பீதிங்கிற கோழியை திங்கிற, எச்சில திங்கிற, மீனை திங்கிற, புல்லும் புண்ணாக்கு திங்கிற மாட்டை தின்னா என்ன தப்புன்னு கேட்டார் பெரியார். என்ன தப்புன்னு கேட்டார். இப்படி கேட்டு 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 ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். இன்னைக்கு ஜாதிய கொடுமை, சாதிய சிந்தனை ஒளிந்திருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள். ஒண்ணு பெரியார்னா ஏதோ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமை பெரியார் கிட்ட சொல்றாரு, ஆண்களுக்குள்ள உரிமை எங்க அதுல பல பேர் என்ன சொல்றாங்க, எல்லாமே பெண்கள் பெண்கள்ங்கிறாங்க, நாங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமான்னு கேட்கிறாங்க. என் மனைவிக்கு உரிமை 1000 ரூபாய் எனக்கு இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்க, என் பிள்ளைக்கு இல்லையா, ஒரு அரசாங்க மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவ்வளவு வச்சுங்க, அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவதற்கு, இன்னும் சொல்ல போனா பெண்ணுடைக்கு பெண்ணுக்கும் உரிமை உண்டுங்கிற காட்டுவதற்கு பெரியாருடைய சிந்தனையோடு செய்யற வேலை 1000 உரிமை தொகை. எனக்கு தானே, குடும்பத்துக்கு தானே. இதை பல பேர் கேட்கிறாங்க, பெண்களுக்கு எல்லாம் எப்படி எப்படி பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. பெரியார் எப்ப சொல்றாரு, 1929 தீர்மானம் போடுறாரு, சிவரியாதை மாநாடு தீர்மானம் போடுறாரு, பெண்கள் காவல்துறையில வரணும், பெண்கள் ராணுவத்தில் வரணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை பெரியார் 1929 போட்ட தீர்மானத்தை 1989 தான் முத்தமிழர் கலைஞர் சட்டமாக கொண்டு வருகிறார். பெரியார் என்னங்க சொன்னாரு, படிக்கணும்னாரு. கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்கள்ல நம்மளும் அர்ச்சகரா இருக்கணும். இது நியாயமா இல்லையா, நல்லா கேளுங்க. ஐயப்பன் கோயில் போனா நாங்க, முருகன் கோயில் போனா நாங்க, கந்த சைட்ல போன காவடி இருக்கு நீங்க, நாங்க இங்க இருந்து திருத்தணிக்கு காவடி கட்டி தூக்கிட்டு போறது நாங்க, அயோத்திக்கு கூட இங்க இருந்து அலைஞ்சு நாங்க, கட்டின கோயில் கூட நாங்க போறது இல்லையா, கட்டின கோயில் கூட நாங்க போடணுமா இல்லையா, என்ன விட குட்டக்குடி விடணுமா இல்லையா, திருமானந்த வாரியார் விடணுமா இல்லையா, எங்க அப்பா அம்பிக்கை உள்ள விடணுமா இல்லையா, என்ன விடலாம். அப்ப யாருக்கு இல்ல, அது என்ன சொன்னா, அதெல்லாம் உங்க கடவுளுக்கு நீ தனி பூஜாரியா இருக்கலாம், எல்லாம் கடவுள்ல தனி கடவுளா இருக்கு, எல்லாம் கடவுள் தானே, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. இந்து மதத்திலே 2 கடவுள் தான், பார்ப்பன கடவுள், பார்ப்பன அல்லாத கடவுள் பிரிச்சு வச்சானா இல்லையா. பார்ப்பன கடவுளை எல்லாம் பாருங்க, அழகழகா சொல்லலாம், லட்சுமி, சரஸ்வதி, மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, கஜலட்சுமி, நாயகர். அந்த சாமிகள் பேரை பத்தியெல்லாம் எல்லாம் சினிமா நடிகை மாதிரி இருக்கும். விநாயகர், மாப்பிள்ளை விநாயகர், செல்வ விநாயகர், தாகம் தீர்த்த விநாயகர், குடிக்கவே தண்ணி கிடையாது, தாகம் தீர்த்த விநாயகர் இருப்பார். சாலை ஓர விநாயகர், டிராபிக் போலீஸ் ஆட்டம், 120 சென்டிமீட்டர் மழை பெய்ய முடிஞ்சு அவரும் சேர்ந்து கிடக்கிறாரு. இதெல்லாம் பார்ப்பன கடவுள் தான். நம்ம கடவுள் எப்படியாது, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, பாவாடை, அமாவாசை, தூண்டிகாரன், முன்னடியான், நுண்டி வீரன், செவுட்டு முனி, ஊனமுற்ற சாமியா நம்ம சாமி. படையல் சாப்பாடு பிரிச்சான். பார்ப்பன கடவுளுக்கு என்ன படையல், அக்காரோட சார், வெண்பொங்கல், சக்கர பொங்கல், லட்டு, லாடு, ரசகுல்லா, சுண்டல், பஞ்சாமிர்தம், மெதுவடை, மசால் வடை, உளுந்த வடை, பைத்த வடை, தயிர் வடை எல்லாம் பார்ப்பான். என்னமோ தெரியல, அல்வா வச்சு படைக்கல, என்னன்னு தெரியல. அல்வா ஃபேமஸ், சாமிக்கு வச்சு படைக்கிறாங்க என்னன்னு தெரியல. எல்லாம் நெய்யிலேயே செஞ்ச ஐட்டம், நெய்யிலேயே செஞ்ச ஐட்டம். நம்ம சாமிக்கு என்ன படையல், அதெல்லாம் நம்ம சாமிக்குங்க, அதெல்லாம் சாப்பிடாது. அக்கார வடசல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இது தனியா சாப்பிடும். என்ன சாப்பிடும், கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சுருட்டு, சாராயம், பட்டை, பனங்கல்லு, தென்னங்கல்லு எதுவும் கிடைக்கலாம். 30-40 பான்பராக்கனாலும் கிழிச்சு கொட்டினாதான் நம்ம சாமி சாப்பிடுதுன்னா. இதுக்கு என்ன நொண்டி வீரன், சோட்டு முனி, எசக்கி அம்மா, இதெல்லாம் நம்ம கடவுள்லாம். பெரியார் கேட்டா, கோயில் கட்டது நாங்க தானே, கட்ட கோயிலுக்குள்ள போய் மடியடிப்பதுல என்ன தவறுன்னு கேட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு கேட்ட ஒரே ஒருத்தர் பெரியார் தான் கேட்டார். நாட்டில் யார் யார் கேட்டாரு? இந்த உரிமையை கூட வாங்கி கொடுப்பதற்கு பெரியார் எத்தனை போராட்டம், திராவிடர் கழகம் எத்தனை போராட்டம், திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி எத்தனை போராட்டம், திராவிடர் கழக தோழர்கள் எத்தனை தடவை அதுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. முத்தமிழர் சட்டம் கொண்டு வந்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு அனைத்து சாதி அர்ச்சகர் என்ற நிலையை எட்டி இருக்கிறோம். இது காரணம் பெரியார் இல்லையா? இந்த இளையத்து பிள்ளைமார் கோயிலுக்குள்ள போயிட்டாரா இல்லையா? மரவர் போயிட்டார்ல, செட்டியார் போயிட்டார்ல, வன்னியர் போயிட்டார்ல, உடையார் போயிட்டார்ல,
போனார் போயிட்டார்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் போறாரு, செருப்பு தைக்கிற தொழிலாளிட்டு போய் அன்னைக்கு போய் உள்ளுக்குள்ள மணி அடிக்கிறானே. இப்ப எந்த ஜாமி எழுந்திரிச்சு ஓடிட்டு எந்த ஜாமி ஓடிட்டா இனிமே இங்க எல்லாம் வரக்கூடாது அப்புறம் ஓடிட்டா ஜாமி அப்படியே தான் இருக்கும். அப்ப ஏற்றத்தாழ்வை ஒழித்தவர், எனக்கு இனப்பற்றோ மொழி பற்றோ ஜாதி பற்றோ மதப்பற்றோ எனக்கு எந்த பற்றும் இல்ல, எனக்கு ஒரே பற்று மனித பற்று தான் சொல்லி உழைத்தவர், சமூக கருத்துக்களை சொன்னவர், சமூக முன்னேற்றத்துக்குள்ள கருத்தை சொன்னவர். ஒவ்வொரு திருமணத்திலையும் பேசினார் பெரியார், ஒவ்வொரு திருமணத்திலையும் பேசினார். திருமணியாதி திருமணங்கள்ல பேசினார் பெரியார். அதிகம் குழந்தை பத்துக்காதீங்க, என்ன அதிக குழந்தை பத்துக்காதீங்கன்னு சொன்னதுக்கு பெரியாருக்கு என்ன மரியாதை? கல் எடுத்து அடிச்சாங்க, அழுகிய முட்டை எடுத்து வீசலாம். குழந்தை வேண்டாம்னு பெரியார் சொல்றாரு, இதெல்லாம் எங்க கண்ட்ரோலா இருக்கு, இது என் கையிலயா இருக்கு, எல்லாம் அவன் கொடுக்கறான், எல்லாம் மேலே இருந்து அவன் கொடுக்கறான். பெரியார் இதை வேண்டாம்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவன் கொடுக்கறத பெரியார் அதுக்கும் பதில் சொன்னார். எவன் கொடுக்கறான்? 10 குழந்தை 12 குழந்தை 13 குழந்தை குழந்தைங்க எல்லாம் அவன் கொடுக்கறான் அவன் கொடுக்கறான் அப்படின்னா குழந்தைய மட்டும் தான் கொடுப்பானா? கொடுக்கிற பாகம் ஒரு 10 ஏழை அழுத்தம் கொடுக்க மாட்டானா? 4 இரவு மட்டும் கொடுக்க மாட்டானா? 2 பதிமானம் கொடுக்க மாட்டானா? கொடுக்காதவ இதை மட்டும் தான் கொடுப்பானான்னு கேட்டதுடைய விளைவு தமிழகத்தில் 2 குழந்தைக்கு மேல தேவையில்லை, 1 குழந்தைக்கு மேல தேவையில்லை. இருக்காங்களா இல்லையா? நான் 1 குழந்தையோட குடும்ப படிக்கணும், நல்லா 1 குழந்தை கொடுக்கணும் போதும், தேவையில்லை, அவசியம் இல்லை. 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்கிறது யாரும் தயாரா இல்ல. 2 பொம்பளை பிள்ளையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ண குடும்பத்தை யாரும் பார்க்க முடியுமா? நீங்க 3 பொம்பளை பிள்ளையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ண குடும்பத்தை பார்க்க முடியுமா? 5 பொம்பளை பிள்ளை குடும்ப கட்டுப்பாடு பண்ண குடும்பத்தை பார்க்க முடியுமா? 9 பொம்பளை பிள்ளை வரைக்கும் அதுக்கு அடுத்தது உட்காந்துருக்காம ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமா? கடைசியா 9 தான் பிறந்துட்டு அதோட ஒரு ஆம்பளை பிள்ளை வேண்டாமா? எதுக்கு ஆம்பளை பிள்ளை? கொல்லி வைக்கிறது யார் வைக்கிறது? கொல்லி வைக்கிறது எலக்ட்ரிசிட்டி கூட தள்ளி விட்டா அது பாட்டுக்கு 1 மணி நேரம் எரிச்சு கையில சாம்பார் கொடுக்குது. கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். கொல்லி வைப்பதற்கு இல்ல, பாப்பானுக்கு கவசம் கொடுப்பதற்கும் திதி கொடுப்பதற்கும் காலம் பூராவும் வரி கட்டுவதற்காக ஆம்பளை பிள்ளை கேட்டான். பெண்கள் தான் ஒதுக்கப்பட்டவங்க ஆயிட்டான். அப்ப இத்தனை குழந்தை பேரு இல்லைங்கிறதுனால வெற்றி பெற்றிருக்கேன். எனக்கு ஒரு எனக்கு ஒரு மனை எனக்கு ஒரு வீடு இருந்தா எனக்கு போருமே, கணவன் மனைவி இருந்தாங்க செத்து போயிடலாமே, தேவைன்னா பொண்ணு எடுத்துட்டு போலாமே. நான் 4-5 பிள்ளை பெற்றிருந்தா போய் நீ முடியாது, நீங்கலாம் எனக்கே நெருக்கடி தான் இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? 5-6 பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? இன்னைக்கு உள்ள இருக்கு. ஏன் வடமாநில இருந்து வர்றாங்கிறது? எதுக்கு வர்றாங்க? எதுக்கு வர்றான்? வழி இல்லாம வர்றான், பாவங்க வழி இல்லாம வர்றான். அவன் இந்த கருத்தை யாரும் சொல்லல. அவன்கிட்ட சொன்னதெல்லாம் குசேலருடைய பெருமையை சொன்னானுவோ. குசேலர் இருக்காரோ இல்லையோ, இந்த பயல பூரா குசேலர் இருக்காரா இல்லையா அதை முதல்ல சொல்லணும். இல்ல இல்ல பிரச்சாரம் குசேலர் இருக்காரோ இல்லையோ, அவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமோ? அவா பிச்சை எடுத்துட்டு இருந்தா, அவளுக்கு கடவுள் கருணை காட்டினார், கடவுள் கடாட்சத்தை தந்தார், அவருக்கு ரொம்ப அப்படி எல்லாம் பண்ணார் இப்படி எல்லாம் பண்ணாருமா. என்னடா பண்ணாரு பார்த்தா குசேலருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம்? அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பிச்சை எடுக்கிற வேலை என்னன்னா பிச்சை எடுக்கிறது, கொண்டாந்து போடுறது, மறுபடி போடுறது, கொண்டாந்து போடுறது, பிச்சை எடுக்கிறது, கொண்டாந்து போடுறது, மறுபடி போடுறது, இந்த இதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போய கொண்டாந்து போடுறது, மறுபடி போடுறது, கொண்டாந்து போடுறது. எத்தனைன்னா 27 உள்ள பத்திருக்காங்க, 27 உள்ள பத்திருக்காங்க. ஒரு போய குசேலர் கொண்டாடி சுசீலையும் 27 உள்ள பத்திரான்னு புராணம் சொல்றாங்க. நெருக்கடி வந்துதான் என்ன பண்றது ஒன்றும் புரியலையா. குசேலருடைய மனைவி சுசீலை சொல்லிச்சான், அதான் நீங்க சிரமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம், இதுமாதிரி நெல்லையில இனிமே பிடியெல்லாம் நடக்க வேண்டாம், நீங்க இன்னுமே கிருஷ்ண பரமாத்மா இருக்கவே இருக்காரு, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகன் கேட்டதை கொடுக்குறவராச்சே, அது நீங்க போங்க, உங்க நண்பரை பாருங்க, 2 பேரும் 7 பல்கலைக்கழகத்தில் படிச்சவனும் 2 பேரும் போங்க, போனோன்னு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவான்னு சொன்னோன்னு இவர் என்ன பண்ணாரா, என்ன சும்மா வெறுங்கை எப்படி வீசிட்டு போறது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அவள் இருக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவளை எடுத்துட்டு போறதுக்கு சரியான பை இல்லையா, ஏதோ வேட்டியில ஒரு துணி ஒரு பக்கம் கிளியாகவும் கொஞ்சம் இருந்துருக்கு, எந்த இடத்துல உள்ள துணின்னு தெரியல, அதுல கட்டி எடுத்துட்டு போனா கதவு ராஜா. இந்த அவளை எடுத்துட்டு போனாலும் அங்க வாயில உள்ள காப்போல் இருக்கான் பாருங்க, அந்த தொந்தியா நிக்கிறான்ல, அவன் உள்ள விட மாட்டேங்கிறான். யார குசேலர் விடுறோம் அவனுக்கு பிச்சைக்கார இருக்கிறான்னு அவன் விட மாட்டேங்கிறான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரான், ஏன்னா 27 புள்ள பெத்த பார்க்கல, பிச்சை எடுத்ததை பார்க்கல, அப்பதான் நீ பாப்பாரா அவரு. பார்த்தா அவரை கூப்பிட்டு வாடா, ஏண்டா இந்த எவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னா, உன்னை பார்க்கதான் வந்தேன், ரொம்ப நெருக்கடி ஆயிட்டு, ஆமா எம்ப்ளாய்மெண்ட் பிள்ளைலாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம், ஒண்ணு வேலை கிடைக்க வேண்டிய டக்குன்னு போய் அந்த அவரு கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்து நாற்காலி இருக்க பாருங்க, ஆசனம் பண்ணும், அதுல உட்கார்ந்தாலாம். உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் மேக்க குசேலர் வீடு மாட மாளிகையா போயிட்டான். ஐயா அம்பானி 1250 ரூம் கட்டி வீடு கட்டலாம் பாருங்க, அது மாதிரி ஆயிடுச்சான். ஐயா எப்படி நல்லா யோசிச்சு பார்த்துருக்க, நீ பக்தியிலேயே இரு, சிந்திக்காத யோசிக்காத, பிச்சை எடுத்தாலும் அதையே நம்பு, உனக்கு எவ்வளவோ செய்வாருங்கிறான்.
அப்ப குசேலருக்கு மட்டும்தான் மாட மாளிகா இருக்கே தவிர நாட்டில் உள்ள பக்கத்துக்கு ஒருத்தர் கூட அவளையா பெரியார் ஒருத்தர் தான் கேட்டாரு. அதனால அந்த கதையை கேட்டு அவன் என்ன பண்றான், வட மாநிலத்துல எல்லா மதமும் இந்த மதம் அந்த மதம் எல்லா மதக்காரனும் பாத்தீங்கன்னா எல்லாம் 10, 12, 13, 14 பெற்றுக்கிட்டு வழி இல்லாம அங்க இருந்து நெல்லையில வந்து நிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், இந்தி பிடிச்சா எங்கேயோ போயிடலாமா, நமக்கு தெரிய சொன்னால இந்தி பிடிச்சா எங்கேயோ போயிடலாமா, இந்தி பிடிச்சா எங்கடா போகலாம், தச்சநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா குல்பி அடிச்சு விற்கலாம், கோடாலி அடிச்சு விற்கலாம். நீங்க என்ன இந்தி படிச்சோம்னா என்ன பண்ணிட்டு உட்காருங்க, 400 ரூபாய் சம்பளத்துக்கு வந்துருங்க, 1000 ரூபாய் சம்பளம், 400 ரூபாய் காலையில கிடந்த கொதி கட்டி கிடக்காங்க. பாவமா இருக்கு அவனை பார்த்தா, உண்மையிலே பரிதாபத்துக்குரியவன். சில பேர் பேரா பாருங்க, அவனெல்லாம் வந்து விட்டார்கள், நம்ம நாட்டை அபகரிச்சு விடுவார்கள், கையை இறுக்கி பிடிச்சுக்கிறான். சில பேர் இறுக்கி கையை பிடிச்சுக்கிட்டு வாசியை குத்துறாங்க. வட மாநிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். எல்லாம் வட மாநிலம் ஆக்கிரமம். நீ வேலைக்கு போக வேண்டாயா, நான் தான் உதாரணம். என்னுடைய சொந்த கிராமத்தில் 45 பேர் லண்டன்ல இருக்கான். எல்லாம் படிச்சு பட்டம் இல்ல, அதனால எழுத படிக்க தெரிஞ்சவன். பாஸ்போர்ட் எடுத்தா லண்டனுக்கு போயிட்டான். 1.5 லட்சம் சம்பளம் வாங்கலாம். 1.5 லட்சம் சம்பளம் வாங்கணும், வேலைக்கு வருவானா? வெளிநாட்டு போனவங்க ஆக்கிரமிப்படையா? இங்கிலாந்துடைய பிரதமர் யாரு? போய் இங்கிலாந்துடைய பிரதமர் யாரியா? போய் இங்கிலாந்து பிரதமர் யாரு? உலகத்தையே கட்டி ஆண்ட இங்கிலாந்துடைய பிரதமர் யாரு? என்ன சிமெண்ட் சீனிவாசன் இருக்காருல்ல, இம்போசிஸ் நாராயணமூர்த்தி, மருமகன் தாங்க ரிஷி சுனக். ஞாபகம் வச்சுங்க, இம்போசிஸ் நாராயணமூர்த்தி ஐயங்கார் இருக்கார் இல்லையா, அவருடைய மருமகன் தான் ரிஷி சுனக். இங்கிலாந்து பிரதமர் இருக்கானா இல்லையா? இந்த ஊருக்கு பக்கத்துல துளசிபுரம் கோபாலையர் பேட்டி தான் அறிவிப்பதில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி. அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி எங்க ஊர் பக்கத்துல அவன் தாத்தா கோபாலையர். அதனால மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடுது, அது மாட்டுக்கறி சாப்பிடுது. கோபாலையர் சாப்பிடாம இருக்கலாம், அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி சாப்பிடுது. பெரிய கோலச்சக்கூடிய அளவுக்கு ஈழத்தமிழர்களை பெரும் எம்பியா இருக்கான். பிரான்ஸ்ல இருக்கான், பிரிட்டன்ல இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான். அவனோட இங்க போனா வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். ஆனா வடமாநிலத்தில் உள்ள வர்றவன் கூட நம்முடைய பிற்படுத்தப்பட்டவன், நம்முடைய தாழ்த்தப்பட்டவன், நம்முடைய ஒடுக்கப்பட்டவன் இங்க வந்து வேலை செய்யறான். எல்லாம் பார்த்தா 20-22 பேர் நிக்கிறான், ஒரு குடும்பமா நின்றுட்டு இருக்கான். அவனும் பாத்தீங்கன்னா பகல் பூரா வேலை பார்க்கறது, ராத்திரி பூரா குழந்தை பெற்றுக்கிற வேலையை பார்த்து எல்லாம் 27-28 பெற்றுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்கான். சங்கடமா இருக்கு. இப்பதான் ஓரளவுக்கு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வடமாநிலத்தவர்கள் இங்க வந்ததுனால, அவரோட வந்த கூட நல்லது நினைக்கிறேன். வந்ததுனாலதான் இப்ப போய் அங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபிக்கு ஆண்டியா வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துக்கிறத பாக்குறான்ல. தமிழ்நாடு முன்னேற்ற சாலை வசதிகளை பாக்குறான்ல, இன்னும் முழுமையான வசதிகள் எதிர்பார்க்கற அது வேறு பாக்குறான்ல, இலவச மருத்துவமனை பாக்குறான்ல, இலவச பள்ளிக்கூடத்தை பாக்குறான்ல, இவ்வளவு பாக்குறவங்க என்ன பண்றான்? அங்க நமக்கு இது மாதிரி எல்லாம் இல்லையே. ராமரையே காட்டுறானே, லட்சுமணரை காட்டுறானே, சீதையை காட்டுறானே. இனிமேல் ராமரையும் பார்க்க கூடாது, நம்ம லட்சுமணரையும் பார்க்க கூடாது, நம்ம அறிவை பார்க்கணும், அரசாங்கத்தை மாத்தணுங்கிற மனநிலைக்கு இப்ப வடமாநில தொழிலாளர்கள் இங்கிருந்து போனவர்கள் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், பெரியாருடைய சிந்தனை, பெரியாருடைய தத்துவம், பெரியாருடைய கொள்கை 95 வயது வரையில இந்த சமூகத்திற்கு உழைத்த தந்தை பெரியாருடைய அந்த எண்ணத்தை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் திராவிடர் கழகத்தோர்களுக்கு மட்டும் இருக்கு நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாருக்கும் இருக்கிறது. பக்தி உள்ளவனா, பக்தி இல்லாதவனா இல்ல. நாம் மனிதன், நாம் சுயமரியாதைக்காரன், நாம் சிறப்புக்குரியவன், மற்றவர் எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவன், மற்றவர் எடுத்துக்காட்டாக வாழவன் நினைக்கிறவன், ஒரு சமதர்மவாதி, ஒரு சமத்துவன் என்ற மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக திராவிடர் கழகம் சாஸ்திரத்தோட அதை விட வெங்காயம் வடக்கு மாற்ற விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.